வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த ராசிபலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொல்லணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, எல்லாரோட ஜாதகத்துல ஒரு பர்த் டைமு பர்த் இயர் சரியா இருக்காது. நிறைய பேருக்கு டைம் கொஞ்சம் தப்பா இருக்கும். அந்த டைம்ல நம்ம ஜாதகம் பார்க்கறதுக்காக கை ரேகை வச்சுதான் பார்க்கணும். நம்ம கையிலே கூட ராசிகள் இருக்கு, 12 ராசிகள் இருக்கு, கிரகங்கள் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருமண யோகம் ஜாதகத்துல கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, நவாம்சத்துல கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, கை ரேகையில சுக்கிர ரேகை அந்த டைம் பீரியட்ல சேருதா, அது ரெண்டுமே நம்ம கம்பைன் பண்ணது ஆகணும். ஸோ ரெண்டு கம்பைன் பண்ணும்போது இந்த இவெண்ட் எப்போ நடக்கும்னு நம்ம ஈஸியா சொல்லிடலாம். அது விட்டுட்டு நாம நிறைய பேர் என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா நமக்கு வேண்டியது என்ன? நம்ம திருமணம் எப்போ நடக்கும், பரிகாரமோ அதெல்லாம் விடுங்க, செகண்டரி. ஆனா அந்த இவெண்ட் எப்போ நடக்கும் அது இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக கை ரேகை, ஜாதகம், நவாம்ச குண்டலி இது எல்லாமே பார்க்கணும். யூஸ்வலா நான் பிரஷ்ன சாஸ்திரமும் பார்க்குறேன். அந்த பிரஷ்ன சாஸ்திரம் பார்க்கும்போது அங்கே ஒரு கம்பைன் ஆயிடுச்சுன்னா, ஒரே ரிசல்ட் வந்துருச்சுன்னா கண்டிப்பா அந்த ஈவெண்ட் இந்த டைம்ல நடக்கணும்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க இந்த கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். உங்க ஜாதகம் பார்த்து உங்க கைரேகையை பார்த்து நான் உங்க கேள்விக்கு ஒரு கரெக்டான ப்ரொடக்ஷன் நான் கொடுக்குறேன். மிதுன ராசி 2026 இந்த ஜூன் மாதத்துல இந்த மிதுன ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த மிதுன ராசியில சூரியன் இருக்கிறது ரொம்ப நல்லது. எப்படின்னா, அந்த சூரியன் நம்மளோட ஹெல்த்துக்கு சம்மந்தப்பட்ட பிளானட் ஆயிருக்கிறதுனால, அந்த கிரகம் ஆயிருக்கிறதுனால நிறைய பேருக்கு உடம்பு பிரச்சனை இருந்தா, ஹெல்த் பிரச்சனை இருந்தா கண்டிப்பா அது சரியாயிடும். அந்த பிரச்சனையிலேருந்து நீங்க வெளியே வரலாம், அது சால்வ் ஆகும். 2வது வீட்டில் இருக்கிற கிரகங்கள் அது குரு கிரகம், புத கிரகம், சுக்கிரன், இதெல்லாம் 2வது வீடுன்னா பணத்துக்கு சம்மந்தப்பட்ட வீடு. இது நீங்க பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்களா, உங்களுக்கு சக்சஸ் இருக்கு, லாபம் இருக்கு. உங்களுக்கு தெரியாத பிசினஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் கூட இந்த மாதத்துல உங்களுக்கு லாபம் இருக்கு. எங்கேயோ உங்க பணம் மாட்டிக்கிட்டு இத்தனை நாள் அது வரல, இன்னைக்கு அது வர்ற சான்ஸ் அதிகமாயிடும். இந்த ஜூலை மாதத்துல யாரும் கடன் பிரச்சனை இருக்கும் சார், கடன் பிரச்சனை இருக்கு சார், நிறைய அது சால்வ் ஆக மாட்டேங்குதுன்னு கேட்பாங்க. எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு யோகம் கண்டிப்பா இருக்கு. இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நீங்க கண்டிப்பா வெளியே வருவீங்க. ஸோ இவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் திருமண யோகம் அதிகமாக இருக்கு. எதுக்குன்னா அங்க நீங்க பாருங்க, இது குரு கிரகம் 2வது வீட்டு இது குடும்ப ஒரு ஸ்தானத்துல இருக்கிறது 100% உங்களுக்கு திருமண யோகம் இருக்கு. ரொம்ப நல்ல சம்பந்தம் கிடைக்கிற சான்சஸ் அதிகமாக இருக்கு. ரொம்ப ஈஸியா எல்லாமே நடக்கும். சில பேருக்கு திருமணம் அவ்வளவு ஈஸியா நடக்காது, ஆனா உங்களுக்கு திருமணம் ரொம்ப ஈஸியா நடக்கிற சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. அஷ்டம பாவத்தில் இருக்கிற ராகு, 2வது 9ஆம் வீட்டில் இருக்கிற ராகுனால கண்டிப்பா உங்களுக்கு உங்க ஃபாதருக்கு நடுவே பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு உங்க அப்பாவுக்கு நடுவே பிரச்சனை ஏதாவது ஒரு விஷயத்து மேல கண்டிப்பா வரும். இன்னொரு விஷயம் என்னன்னா, 10வது வீட்டில் இருக்கிற இந்த சனி கிரகம் பார்க்கும்போது யூஸ்வலா உங்களுக்கு கரியர்ல ரொம்ப ஸ்லோவா போகும் ப்ராசஸ் எல்லாமே. இன்டர்வியூ கொடுத்துருப்பீங்க, அது ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ இன்னும் எனக்கு ரிசல்ட்டே வரல சார், பதிலே வரலன்னு கேட்பாங்க. ஆனா உங்களுக்கு அஷ்டமாதிபதி எப்பவுமே தசமத் பாவத்தில் இருக்கும்போது யூஸ்வலா கரியர்ல ரொம்ப பிரச்சனை இருக்கும். அவருக்கு ஸ்டெபிளா இருக்காது கரியர். இந்த ஜாப் கொஞ்ச நாள் பண்றது, அந்த ஜாப் ஜாயின் பண்றது, அங்கே போனாலும் கூட அந்த ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்ல நிறைய பிரச்சனைகள் வரும், எதிரிகள் ஆகிடுவாங்க நிறைய. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் யூஸ்வலா மிதுன ராசியில் பிறந்தவருக்கு இந்த டைம் பீரியட்ல இருக்கு. ஆனா உங்க பர்த் சார்ட்ல அப்படி காம்பினேஷன் இருந்தா அதுக்கு நீங்க பரிகாரம் பண்ணிதான் ஆகணும். பரிகாரம் என்ன? அது ஏதோ ஒரு பொருள் வச்சுக்கிறதோ பூஜை பண்றது இல்லை. அது உங்க சைக்கலாஜிக்கலா உங்க தாட் ப்ராசஸை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிறது, அதுதான் பரிகாரம். ஸோ ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம் அதிகமாக இருக்கு. யாருக்கு இந்த அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவர் எல்லாருக்குமே மிதுன ராசியில பிறந்தவருக்கு யோகம் இருக்கு. அதுக்கப்புறம் பழைய வீடு வாங்குறதுக்கோ பழைய ஒரு பிசினஸ் பர்பஸுக்காக வாங்க போறீங்களா, அவங்களுக்கு 100% சக்சஸ் இருக்குதுன்னு சனி பார்த்துட்டு இருக்கு. ஸோ இவ்வளவு விஷயங்கள் மிதுன ராசியில பிறந்தவருக்கு